இந்த 2026 புது வருஷத்துல நான் நெகோஷியபிள் ஸ்டாக் செக்டரா எது இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம டிஃபென்ஸ் எடுத்துக்கலாம். ஏன் டிஃபென்ஸ் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இந்த ரஷ்யா உக்ரைன் வார் எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். இந்த வார்ல 2022ல இருந்து இன்னைய தேதிக்கு ஆல்மோஸ்ட் $500 பில்லியன் மேல ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வேர்ல்டு வார் 2ல ஸ்பெண்ட் பண்ண மணில ஆல்மோஸ்ட் 10% ஆகுது. இது ஒரே ஒரு ரீஜனல் கான்ஃபிளிக்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம லாஸ்ட் 1 இயர்ல என்டையர் வேர்ல்டு பாத்தீங்கன்னா அவங்க டிஃபென்ஸ்ல ஆல்மோஸ்ட் $2.7 ட்ரில்லியன் கூட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஏன் இவ்வளவு ஸ்பெண்ட் பண்றாங்கன்னா இந்த வார்லாம் வருஷ கணக்குல நீடிக்குதுன்றதுனால இதுக்கு தேவையான அம்யூனேஷன் இன்வென்ட்ரிலாம் ரொம்ப அதிகப்படியா இருக்குதுன்றதுனால எல்லா கண்ட்ரியும் அவங்க ஜிடிபில இருந்து மேஜர் சங்க் ஆஃப் மணி பாத்தீங்கன்னா இந்த டிஃபென்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்றாங்க. அதனால இந்த டிஃபென்ஸ் செக்டர் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் 5 இயருக்கு ஒரு டாப் செக்டரா இருக்கிறதுக்கான ஹையர் ப்ராபபிலிட்டி இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பவர் அண்ட் கிரிட். இதே ரஷ்யா உக்ரைன் வார்ல ரஷ்யா பண்ண ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா உக்ரைன்ல இருக்கிற 50% ஆஃப் பவர் கிரிட்டை ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ராய் பண்ணாங்க. இது டெஸ்ட்ராய் ஆனதும் என்டையர் யூரோப் யூனியன் ஒன்னு கூட்டிட்டு என்ன பண்ணாங்கன்னா ஆல்மோஸ்ட் $600 பில்லியன் மேல ஸ்பெண்ட் பண்ணி இந்த பவர் கிரிட்டை ரிகவர் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஏன் இவ்வளவு அர்ஜென்சின்னு பாத்தீங்கன்னா ஒரு கண்ட்ரில பவர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி போயிடுச்சுன்னா இமீடியட்டா எதெல்லாம் அஃபெக்ட் ஆகும்? அந்த கண்ட்ரில இருக்கிற கம்யூனிகேஷன், ஹாஸ்பிட்டல், அவங்க டிஃபென்ஸ் செக்டர் இது எல்லாமே வீக் ஆகுன்றதுனால இது ஒரு அத்தியாவசியமா கருதப்படுது. ஒரு விண்டேஜ் எக்ஸாம்பிள் நம்ம எதை எடுத்துக்கலாம்னா இந்த லேட் 2000ல டிஎம்கே பீரியட்ல பாத்தீங்கன்னா நிறைய பவர் ஷார்டேஜ் வந்தது. இதனால என்டையர் தமிழ்நாடு பாப்புலேஷனும் டிஎம்கே மேல ரொம்ப அதிருப்தியில இருந்தாங்க. இந்த ஒரு பர்டிகுலர் ஃபேக்டர் அந்த எலெக்ஷன்ல அவங்க தோக்கத்துக்கு ஒரு பெரிய கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டரா இருந்துச்சு. இது மட்டும் இல்லாம இவி, டேட்டா சென்டர் இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கிறதுனால வருஷம் இதோட பீக் லோடு பாத்தீங்கன்னா 4 to 6% இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கிறதுனால இந்த பவர் அண்ட் கிரிட் செக்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டா கருதப்படுது. மூணாவது பாத்தீங்கன்னா ஆட்டோமேஷன். இந்த கோவிட் பீரியட்ல நிறைய லேபர் ஷார்டேஜ் நடந்தப்போ எல்லாருமே ஒரு ஆட்டோமேஷன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ன்றதை ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதை ஒரு வாட்டி நம்ம இன்வெஸ்ட் பண்ணி ஆட்டோமேட் பண்ணி விட்டா இது கம்ப்ளீட்டா லேபர் காஸ்ட்டை குறைக்குது. அது மட்டும் இல்லாம எஃபிஷியன்சின்னு வரப்போ ஒரு ஆட்டோமேஷன்ல வர எஃபிஷியன்சி நம்மளுக்கு மேன் பவர்ல கிடைக்காது. என்னதான் இன்ஃபிளேஷன், ஜிடிபி இஷ்யூஸ் இருந்தாலும் எல்லா கம்பெனியும் ஆட்டோமேஷன் வந்து அவங்களோட இம்பார்ட்டன்ட் ஆக்ஷன் ஐட்டமா வச்சிருக்காங்க. அதோட பிரைம் எக்ஸாம்பிள் தான் இந்த ஏஐ நம்ம சொல்லலாம். இந்த 3 செக்டரோட டெய்ல் விண்ட் ரொம்ப ஹையர் சைட்ல இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த நிப்டி 50 பீட் பண்றதுக்கான ஹையர் ப்ராபபிலிட்டி இருக்கு. கண்டிப்பா உங்க வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கோங்க. இந்த வீடியோல ஷேர் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்க எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். இது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் இல்ல.